ஹலோ ஐ காய்ஸ், வெல்கம் பேக் கிரேசி மைண்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுற ஆண்கள், வண்டி ஓட தெரியாத பெண்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பயங்கர ஃபன்னாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டை பார்த்து பயந்து மேலே ஏற அங்கேருந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. அவர் பயத்தில் பாருங்களா. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் வாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ரொம்பவே கொலத்தனமாக பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. இந்த யூடியூபரும் அவங்களை நிறுத்தி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் தண்ணி அடிச்சுட்டு அப்படி பைக்கை ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு கேளுங்களா. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா? பொண்டாட்டி இருக்கா? இல்லை இல்லை இல்லை. பொண்டாட்டி இருக்கா? இல்லை. பொண்டாட்டி இருந்தா ஓவரா தண்ணி அடிக்கும். பொண்ணுங்களுக்கு பைக் தான் ஒழுங்கா ஓட தெரியாது அப்படின்னு பார்த்தா இவங்க ஸ்டாண்டு கூட ஒழுங்கா போட்டு நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அண்ணன் பாத்தீங்கன்னா மறைஞ்சிருந்து எப்படி மாஸ் என்ட்ரி கொடுக்கறாப்புல பாத்தீங்களா. சார் என்ன பண்றீங்க? அக்கா, யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களோட முயற்சி மட்டும் நீங்க கை விட்டுறாதீங்க. இவ்வளவு முயற்சி பண்ணியும் கண்ணாடி ஓடிக்க முடியாம ஓட்டைக்குள்ள குச்ச விட்டாடின்னு கிடக்குறாங்க. வழியிலே இவ்வளவு கட்டப்பை இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? பாஸ், இது எல்லாத்துக்கும் பொங்கல் பரிசு 3000 ரூபா தான் காரணம். அது எங்களுக்கும் தெரியும். வேணாம்னாலே விட மாட்டேன், நீ சாப்பிட்டு தான் போய் ஆகணும். பொண்ணு மோட்டோ vlog எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது வழியில ஒருத்தர் ரொம்பவே கஷ்டப்பட்டு கிடக்குறாருன்னு சொல்லிட்டு அவரை டோப் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு விட்டுருக்காங்க. கொஞ்சம் மெதுவாடுங்க, இல்லைன்னா ஸ்டேஜ் உடஞ்சு விழுந்துரும். ஏங்க, இப்போ நீங்க பார்த்துட்டு கிடக்கிறது ஃபுட்பால் இல்ல, ஃபுட் கிக். மொத்தத்துல வாட்டன்னு ஒன்று பார்த்துட்டா போதுமே. அடுப்பு பக்கமே போகாதவங்கள சமைக்க சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இங்க பாருங்க. டிஸ்டி பொம்மையை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா இதை பார்த்தா பயந்துருவாங்க. அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே தேய்ச்சிருந்தீங்க அப்படின்னா கல் பல பாலிஷ் போட்ட மாதிரி வெள்ளையாயிரும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஐநாஸ் எதையோ பார்த்து பயந்து ஓட, அதை பார்த்த சிங்கம் திரும்பி பார்த்துட்டு காட்டுக்கே ராஜாவான அதுவும் பயந்து ஓடுதுங்க. அப்படி யாரா அப்படின்னு நாம பார்த்தா வீட்டுக்குள்ள யாரும் வந்துடாதீங்க. வெளியவே பாத்தீங்கன்னா வடை பாயாசத்தோட இலையில சாப்பாடு போட்டிருக்கேன், சாப்பிட்டு அப்படியே போயிடணும். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது வெயிட் பிளேட் கீழே உள்ள அதை பிடிச்ச அவரு எப்பறம் நான் பிடிச்சேன் அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஏதோ பவர் கிடைச்சது அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி. பிராங்க் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நடந்த காமெடி சம்பவம் இது. எல்லாருமே கிறிஸ்மஸ் தாத்தாவை மான் ஓட்டி பார்த்துருப்பீங்க, ஆனா ஆட்டு ஓட்டி பார்த்துருக்கீங்களா? இங்க பாத்துக்கோங்க. நீ ஒரு ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு ஏன் அப்படி தாலி இருக்கிற? நாம யார்கிட்டயாச்சு நீ ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா ராயா அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த டைட்டிலுக்கு உண்மையிலே சொந்தக்காரர் இவர் தான். கூட்டத்தில் போலீஸ்கார்கிட்ட இங்க ஒருத்தன் அடி வாங்க, அவன் இழந்த உடனே இதாண்டா கிடைச்சது சான்ஸ்னு ஒன்று விட்டாம பாருங்க. போலீஸ் கிட்ட மாட்டினா காசு வண்டி மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அடிச்சு ஓட்ட பொண்ணு கீழே விழுந்துருச்சு. இப்போ பொண்ணு முக்கியமா வண்டி முக்கியமானு பார்த்தா வண்டி தான் முக்கியம் அப்படின்னு போயிட்டான் இவன். இன்னொரு டைம் இதே மாதிரி நீ சவுண்ட் விட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா கொன்னுடுவேன்.
ஃபீமேல் பொலிட்டீஷியன் வந்தால் மாலை போட்டு மரியாதை செலுத்துறாங்க, இதே மேல் பொலிட்டீஷியன் வந்தால் மாலை போட்டு வெள்ளூர் ஓடுறாங்கங்க இங்கே. யாராச்சும் பார்த்துருவாங்க அப்படின்னு பெருக்காம பயந்தெல்லாம் போக வேணாம், ஏன்னா எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே. பெண்களுக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தாங்க பாதுகாப்பே இல்லை. இங்கே பாருங்க.